Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. இந்த ஒரு எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் டியூட்டோரியல் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எடிட்டிங்லேயே மிகவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான் போர்ட்ரேட்டை ரீடச் பண்ணுறது. ஒரு போர்ட்ரேட்டை ஸ்கின் ரீடச்சிங் பண்ணுறதும் ஸ்கின் ஸ்மூத் பண்ணுறதும் தான் 90% அளவுக்குரிய டைமை உங்களுக்கு கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு லெஸ் தேன் 1 minute, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு குறைவான அளவு டைம் எடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்குரிய ஒரு இலகுவான ஒரு வழிமுறையை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் லெஸ் தேன் 1 minute நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணக்கூடிய அளவுக்கு டைமை நீங்கள் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டியூட்டோரியலில் எண்டில் இன்னொரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தர போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அதே ஸ்டெப்பை பயன்படுத்தி லெஸ் தேன் 30 seconds அதே எடிட்டிங் மெத்தடை பயன்படுத்தி ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோவை எப்படி ரீடச்சிங் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த டியூட்டோரியலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் ஜம்ப் இன்டு த Adobe Photoshop. ஸோ நான் இப்போ Adobe Photoshop ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் என்னுடைய ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஒரு பிக்சரை தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் ஃபேஸில் இருக்க பிளமிஷஸ், பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த பிக்சரை நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த மெயின் பிக்சரை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அந்த பேக்ரவுண்டை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதில் ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் காப்பி வரும். ஸோ ரெண்டாவது விஷயம் இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிக்சரை நீங்கள் இன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இன்வெர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+I கிளிக் பண்ணுங்கள். கோஸ்ட் எஃபெக்டாக தான் பிக்சர் பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதில் பாருங்கள் பிளண்டிங் மோடு ஒன்று இருக்குது. அந்த பிளண்டிங் மோட்டை நீங்கள் நார்மலில் இருந்து விவிட் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இன்னும் பிக்சர் வேர்ஸாக தான் போகும் உங்களுக்கு. இப்போ போயிட்டு ஃபில்டருக்கு போயிட்டு அதருக்கு போய் ஹை பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹை பாஸை கிளிக் பண்ணுங்கள். ஹை பாஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ இருக்குது பாருங்கள், அந்த ரேடியஸ் வேல்யூ. அந்த ரேடியஸ் வேல்யூவை நீங்கள் 24க்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே கொடுத்துட்டீங்க. இப்போ பாருங்கள் பிக்சரெல்லாம் பிளராக போயிருக்கும். இப்போ ஃபில்டருக்கு போயிட்டு பிளருக்கு போய் காஷியன் பிளரை கிளிக் பண்ணுங்கள். காஷியன் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ரேடியஸ் வேல்யூவை நான் நம்ம போர்லேயே வச்சு நான் ஓகே கொடுத்து காஷியன் பிளரை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாஸ்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஓல்ட் பட்டனை கிளிக் பண்ணி கீழே மாஸ்க் பட்டன் இருக்குது, மாஸ்க் டூல், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிக்சர் முன்னாடி இருந்த மாதிரியே வந்துடும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிக்சர் முன்னாடி இருந்த மாதிரி வரும். இப்போ நாங்கள் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ளோவை பாருங்கள். ஃப்ளோவை ஒரு 40 to 50 நீங்கள் உங்களோட ஃப்ளோவை வச்சுக்கொள்ளலாம். கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ப்ரஷ்ஷை பைட்டாக மாற்றிக்கொள்ளுங்க. கீழே பைட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒயிட் அண்ட் பிளாக்குக்கு மாறி மாறி வரும். எக்ஸை கிளிக் பண்ணால் ஒயிட்டுக்கு போகும், திருப்பி எக்ஸ் கிளிக் பண்ணால் பிளாக்குக்கு போகும். ப்ரஷ்ஷில் சைஸை கூட்டி குறைக்கிறதுக்கு நீங்கள் ரைட் ப்ராக்கெட் கீயும் லெஃப்ட் ப்ராக்கெட் கீயையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் லெஃப்ட் ப்ராக்கெட் கீயை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ரஷ்ஷோட சைஸ் குறையும். ரைட் ப்ராக்கெட் கீயை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ரஷ்ஷோட சைஸ் கூடும். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரஷ்ஷால் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு ஸ்கின்னை ஸ்மூத் பண்ண வேணுமோ அந்த ஏரியாவில் ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுங்கள். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முகத்தில் எந்தெந்த இடத்துல ஸ்கின் ரஃப்பாக இருக்குதோ அந்த ஏரியாவை மாத்திரம் நீங்கள் ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுங்கள். அந்த ஸ்கின்னை எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஷாப்பாக இருக்கக்கூடிய கண், அந்த லிப்பில் எல்லாம் நீங்கள் ஸ்மூத் பண்ணிடாதீங்க. அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கட்டாயம் அப்படியே தெரிய தான் வேணும். ஸ்கின்னில் எந்தெந்த இடத்துல டெக்ஸ்சர் அதிகமாகவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்கின் இருக்கிற ஏரியா மாத்திரம் நீங்கள் ஸ்மூத் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ பிஃபோர் ஆஃப்டர் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லெஸ் தேன் 1 minute தான் எனக்கு ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்கு பிடித்தது. நீங்கள் இதுவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் லெஸ் தேன் 1 minute நீங்கள் குயிக்காக உங்களுக்கு இந்த ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடிய இந்த ப்ரோசஸில் இருக்கிறபடியாக கொஞ்சம் கூடுதலான டைம் எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் லெஸ் தேன் 1 minute உங்களுக்கு இந்த ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மெத்தடை யூஸ் பண்ணி லெஸ் தேன் 30 seconds, அதாவது 30 வினாடிகளுக்கு உள்ளில்
வந்து நீங்கள் வந்து மிகவும் விரைவாக இதே மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு இந்த ஸ்கின் ஸ்மூத்னிங் ப்ரோசஸை வந்து செய்யலாமன்றதை உங்களுக்கு இப்போ காட்டி தர போகிறேன். ஸோ அந்த மெத்தடை பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு டூல் தான் வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஆக்ஷன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து நாங்கள் இப்போ செய்யலாம் வாங்க. இந்த விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோஸில் போய்ட்டு பாருங்கள் வந்து ஆக்ஷன் ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து கிரியேட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த ப்ளஸ் பட்டனை பாருங்கள், கிரியேட் நியூ ஆக்ஷன். அதாவது அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன். ஆக்ஷன் பட்டன்ற ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன எடிட்டிங் வேலைகள் செய்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி திருப்பி ஒரு பிக்சரை வந்து நீங்கள் எடிட் பண்ணும் பொழுது அந்த ப்ரோசஸையே கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடிட்டிங் ப்ரோசஸை வந்து அதுவே தானாகவே செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து அந்த ஆக்ஷனில் இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து அந்த கிரியேட் நியூ ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து புதிய பேர் ஒன்று கொடுக்க போகிறேன். நேமில் வந்து பாருங்கள் ஸ்கின் ஸ்மூத்னிங்னு சொல்லிட்டு பேரை வந்து கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்கின் ஸ்மூத்னிங் வந்து பேரை கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரெக்கார்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் செய்ய போகிற எல்லாத்தையும் வந்து அது ரெக்கார்ட் பண்ண போகுது. நான் இப்போ வந்து ஏற்கனவே சொல்லி தந்த ப்ரோசஸை நான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறேன். ஸோ முதலாவது வந்து என்ன செய்தேன், நான் வந்து ஒரு பேக்ரவுண்டை காப்பியை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ Command J கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேக்ரவுண்டை காப்பி வந்து அது க்ரியேட் பண்ணிடும். இப்போ Control I கொடுத்து வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து இன்வெர்ட் பண்ண போகிறேன். இன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ அடுத்த ப்ராசஸை பாருங்கள் வந்து இப்போ வந்து அதை விவிட் லைட்டுக்கு வந்து நான் வந்து பிளாண்டிங் ஆப்ஷனில் மாற்றுறேன். மாற்றிட்டு பாருங்கள் வந்து ஃபில்டருக்கு போய் அதற்கு போயிட்டு ஹை பாஸை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து வேல்யூ 24 ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணுறது இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. 24 வேல்யூ குயிக்காக வந்து அடுத்ததை பாருங்கள் வந்து திருப்பி போங்க ஃபில்டருக்கு, பிளருக்கு போங்க. பிளரில் போயிட்டு காஷியம் பலர் கிளிக் பண்ணி வேல்யூ 4 மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கும் பாருங்கள் வந்து இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து பிளராக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன், ஓல்ட்டை கிளிக் பண்ணி நான் வந்து மாஸ்க் கிளிக் பண்ண போகிறேன். முதல் இருந்த மாதிரியே வந்து பிக்சர் வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரியே வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஆக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் எங்களுடைய ஆக்ஷன். இப்போ வந்து இந்த ஆக்ஷன் வந்து அப்படியே வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து சேவ் ஆகியிருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் வந்து திருப்பி அந்த நான் செய்த ப்ரோசஸை வந்து டிலீட் பண்ணிவிட்டு திருப்பி பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஃபஸ்ட்லேருந்து போகிறேன். இப்போ பாருங்கள் வந்து இப்போ இதையே வந்து நான் ஆக்ஷனில் ஆல்ரெடி நான் இந்த ப்ரோசஸை வந்து ஆல்ரெடி செய்து இருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி எனக்கு அந்த ஆக்ஷனில் வந்து ஸ்கின் ஸ்மூத்னிங்கிற பேரில் சேவ் பண்ணி இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னால் விண்டோஸுக்கு போயிட்டு திருப்பி ஆக்ஷனுக்கு போய் அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச ஸ்கின் ஸ்மூத்னிங்கிற ஆக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. அந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் அதாவே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ரோசஸ் பண்ணுது. நீங்கள் ஓகே பட்டனை மட்டுமே கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள் வந்து அது இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ ஆக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, ப்ரஷ்ஷுக்கு போங்க. ஆல்ரெடி பாருங்கள் ஒயிட் ப்ரஷ் செலக்ட் பண்ணியிருக்குது. நீங்கள் இப்போ வந்து எந்தெந்த ஏரியாவில் ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ரொம்பவுமே உங்களுக்கு இன்னும் டைமை வந்து சேவ் பண்ணக்கூடியதாக இந்த ஆக்ஷன் இருக்கும். இந்த ஆக்ஷனையை வச்சு நீங்கள் ஒவ்வொரு பிக்சராக தனியாக எடிட் பண்ணி பாருங்கள். வந்து லெஸ் தேன் 30 செகண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சரை வந்து குயிக்காக ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஸ்கின்னில் இருக்கிற அதாவது வந்து பிளமிஷஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது முதலாவது செய்யக்கூடிய விஷயம். ஸோ அதை செய்து போட்டு தான் வந்து இந்த ப்ரோசஸுக்கு நீங்கள் போகணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்து கொள்ளுங்கள். ஸோ இந்த போர்ட்ரேட் ரீடச்சிங் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெஸ் தேன் 1 மினிட்லேயோ லெஸ் தேன் 30 செகண்ட்லேயோ வந்து ஒரு பிக்சரை வந்து எவ்வளோ அழகாக ப்ரொஃபஷனலாக வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி எப்படி எடிட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. அதோட வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் அப்படியே கீழே கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் புதிய வீடியோ ரிலீஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு கிரியேட்டிவான எபிசோடோட மிகவும் விரைவாக உங்களை சந்திக்கிறதுக்கு இருக்கேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.